பிரித்தானியாவில் இலங்கையைச் சேர்ந்த இளம்பெண் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட நிலையில் அந்த குற்றச்சாட்டு உறுதி செய்யப்பட்ட நிலையில் அவரின் முன்னாள் கணவனுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கார்டிஃப் நீதிமன்றத்தில் நேற்று நடைபெற்ற வழக்கு விசாரணையின் பின்னர் 38 வயதான திஷார வேரஹலகே என்ற குற்றவாளிக்கு 23 ஆண்டுகள் மற்றும் 9 மாதங்கள் ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டது. இலங்கையைச் சேர்ந்த 32 வயதான நிரோதா நிவுன்ஹெல்லா இவர் ஒரு கவனிப்பு இல்லத்தில் பணியாற்றி வந்தார். கொலையாளி மற்றும் உயிரிழந்த பெண்ணும் 2017ஆம் ஆண்டு இலங்கையில் திருமணம் செய்து கொண்டு 2022இல் பிரித்தானியாவுக்கு குடிபெயர்ந்தனர். திருமண உறவில் ஏற்பட்ட விரிசல் மற்றும் கணவனின் உடல் ரீதியான துன்புறுத்தல் காரணமாக ஏப்ரல் 2025இல் நிரோதா தனது கணவரை விட்டு பிரிந்து தனியாக வாழத் தொடங்கினார். நிரோதா தனது பணிபுரியும் இடத்தில் ஜேம்ஸ் ஸ்டீபன்சன் என்பவருடன் பழகி வந்ததை அறிந்த திசார கடும் பொறாமை மற்றும் ஆவேசம் அடைந்துள்ளார். தனது மனைவி தன்னை விட்டு பிரிந்து சென்றதை ஏற்றுக்கொள்ள முடியாத அவர் தொடர்ந்து அவர்களை வேவு பார்த்து வந்துள்ளார். கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 21ஆம் திகதி நிரோதா தனது நண்பரின் வீட்டிலிருந்து வேலைக்கு செல்வதற்காக வெளியே வந்தபோது அங்கே மறைந்திருந்த திசார அவரை வழிமறித்து சரமாரியாக கத்தியால் குத்தியுள்ளார். நிரோதாவின் உடலில் 17 இடங்களில் கத்தி குத்து காயங்கள் இருந்தன. தாக்குதலின் வேகம் காரணமாக கத்தி உடைந்ததாக அரசு தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்தார். கொலை செய்வதற்கு முதல் நாள் கொலையாளியால் கத்திகளை கொள்வனவு செய்யப்பட்டது என்பது விசாரணையில் உறுதியானது. நீதிபதி டேனியல் வில்லியம்ஸ் தீர்ப்பளிக்கும் போது கொடூரமான சுயநலம் ஒரு பெண்ணின் வாழ்வை அழித்துவிட்டது. திருமண உறவு முடிவுக்கு வந்ததை உம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று கண்டித்தார். குற்றத்தை ஒப்புக்கொண்ட திசாராவுக்கு குறைந்தபட்சம் 23 ஆண்டுகள் மற்றும் 9 மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இதேவேளை நிரோதாவின் குடும்பத்தினர் அவரை அன்பான மற்றும் கனிவான மகள் என்று நினைவு கூர்ந்தனர். அவர் அனைவரிடமும் காட்டிய அன்பு என்றும் நிலைத்திருக்கும் என உருக்கமாக தெரிவித்தனர்.